இந்த பாஸ்தா நூடுல்ஸ்லாம் பார்த்தா வீட்டில் இருக்க குழந்தைங்க தூங்கவே தூங்காதுங்க. ஏன்னா இது எப்படா செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு பிடிக்குதோ இல்லையே, இந்த மாதிரி நூடுல்ஸ் பாஸ்தாலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குது. எதனாலன்னு தெரியல. அந்த க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுவும் பாஸ்தா ஃபேமிலி தான். என்ன ஸ்பெகட்டின்னு பேர் போட்டு வச்சுருக்கோம். நல்லா டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. புதினா கொத்தமல்லிலாம் வாங்கிட்டு வந்தோமா, அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இந்த ஹஸ்பண்டுகளை காய்கறி வாங்கிட்டு வர சொன்னால் இந்த வேஸ்ட்டாக தூக்கி இந்த ட்ரேயில் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த காய்கறி தான் பார்த்து எடுத்துகிட்டு வருவாங்களான்னு தெரியாது. நிறைய வேஸ்ட் இருக்கும். ஆனால் நம்மளாம் போய் காய்கறி வாங்கிட்டு வந்தோம்னா அதில் ஒரு வேஸ்ட்டு காய்கறி கூட இருக்காது. அந்தளவுக்கு பார்த்து பார்த்து வாங்குவோம். இந்த எல்லாரோட ஹஸ்பண்டும் அப்படி தானா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியாது. குழந்தைங்களுக்கு சுட சுட பாஸ்தா செஞ்சு கொடுத்துட்டு நல்லா விரும்பி சாப்பிட்டுருந்தாங்க. ஹஸ்பண்ட் இதெல்லாம் சாப்பிட மாட்டார். அதனால் அவருக்கு வந்து வேர்க்கடலை சட்னியும் இட்லியும் வந்து ஊற்றிருந்தேன். வேர்க்கடலை சட்னி இன்றைக்கி சிம்பிளாகவே செஞ்சுட்டு, வேர்க்கடலை எப்போவுமே வீட்டில் வந்து ஸ்டாக் இருக்கும், அதை வறுத்துட்டு வேர்க்கடலை சட்னி அரைச்சிட்டேன். இட்லி ஆறுறதுக்குள்ளே கிச்சனை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி ஹஸ்பண்டுக்கும் சாப்பிட கொடுத்தாச்சு. பாய்.